சிக்கிம் சட்டசபை தேர்தல் ஓட்டுகள் எண்ணும் பணி இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. மொத்தம் உள்ள 32 சட்டசபை தொகுதிகளில் 17 இடங்கள் பெற்றால் பெரும்பான்மை என்கிற நிலையில் ஆளும் சிக்கிம் கிராந்தகாரி மோர்ச்சா 26 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அருணாச்சல் பிரதேச சட்டசபை தேர்தல் ஓட்டுகள் எண்ணும் பணி இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. அருணாச்சலில் மொத்தம் உள்ள 60 தொகுதிகளில் முதல்வர் பீமா காண்டு உள்பட 10 பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி ஏற்கனவே தேர்வாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லோக்சபா தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாக உள்ள நிலையில் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல் உட்பல் குமார் தலைமையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே எம்பியாக இருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அரசு பங்களாக்கள் இருக்கும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அவர்களுடைய மாநில அரசு இல்லங்களில் அல்லது டெல்லியில் நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவர். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கருத்து கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை புறந்தள்ளி விடவும் முடியாது என்கிறார் எம்பி திருநாவுக்கரசு. சில நேரங்களில் துல்லியமான முடிவுகளாக கூட அமையும் என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, சாரம், ராஜ்பவன் உள்ளிட்ட நகர பகுதிகளில் நேற்று தரைக்காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் நகர மற்றும் கிராமப்புறங்கள் இருளில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினார்கள். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று 5 மற்றும் 6ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வெப்ப தாக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 56ஆக உறுதி செய்யப்பட்டுள்ளது என தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிக அளவாக மத்திய பிரதேசத்தில் 14 பேரும், மகாராஷ்டிராவில் 11 பேரும் உயிரிழந்துள்ளனர் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 11 மாவட்டங்கள் கடும் பாதிப்படைந்துள்ளன. மழை வெள்ளம் காரணமாக சாலைகள், ரயில் தண்டவாளங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கி தவித்த 30,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். பெண் கடத்தல் வழக்கில் பாஜக எம்எல்ஏ ரேவண்ணா மனைவி பவானி தலைமறைவாகிவிட்டாரா என்ற சந்தேகம் எஸ்ஐடி அதிகாரிகளுக்கு எழுந்துள்ளது. நேற்றைய விசாரணைக்கு ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்த அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயில் சிலைகள் திருட்டு குறித்து கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைந்து நடத்த ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? கோயில் சிலை களவு போவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை என்ன என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விஷயத்தில் திமுக அரசு மௌனம் சாதித்தால் பக்தர்கள் ஆதரவோடு போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டவிரோதமாக மனித உடல் உறுப்புகள் கடத்தலில் ஈடுபட்ட வல்லம்கொண்ட ராம் பிரசாத் என்பவரை கேரள போலீசார் நேற்று கைது செய்தனர். ஆந்திராவின் விஜயவாடாவைச் சேர்ந்த இவர் அங்குள்ள சிலரை ஏமாற்றி சட்டவிரோதமாக உடல் உறுப்புகள் கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழக சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. செங்கல்பட்டு, பரனூர், ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என முன்னாள் கவர்னர் தமிழிசை குற்றம் சாட்டினார். முதல்வர் ஸ்டாலின் மோடி ஷூட்டிங் நடத்துவதாக கூறுகிறார். ஆனால் அவர் கொடைக்கானல் சென்று கோல்ஃப் விளையாடிய போது கேமரா இல்லாமலா படம் பிடித்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி கூறியதுதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக வந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். கருத்து கணிப்பில் மோடியின் விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் எனவும் கூறினார். சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு வெடிக்கும் என மர்ம நபர் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்ததால் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில்கள் ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாகர்கோவில், சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் வாராந்திர சிறப்பு ரயில் கேரள மார்க்கமாக இயங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது தமிழகம் வழியாக இயக்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை தேர்தல் பொது பார்வையாளர் சுனில்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உண்மையை மறைக்க நடிகைக்கு பணமளித்த விவகாரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் முறைகேட்டில் ஈடுபட்டதாக நியூயார்க் நகரில் உள்ள மேன்ஹாட்டன் குற்றவியல் கோர்ட் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார்.
தனக்கு எதிராக அளித்துள்ள தீர்ப்பு முறைகேடாக அளிக்கப்பட்டது என்றும் கூறினார். இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா அறிவித்தது. தொழில்நுட்ப பிரச்சினையால் இந்த பயணம் திடீரென நிறுத்தப்பட்டதாக நாசா தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்ட பின் அடுத்த கட்டமாக மீண்டும் இன்று இரவு போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அவர்கள் இருவரும் பயணப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிரியர்கள் குவிந்தனர். விலையை பொருட்படுத்தாமல் தேவையான மீன்களை அள்ளிச் சென்றனர். 9வது T20 உலகக்கோப்பை தொடரின் தொடக்கப் போட்டியில் அமெரிக்கா கனடா அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த கனடா 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 194 ரன்கள் குவித்தது. அதிரடியாக விளையாடிய அமெரிக்க அணி 17.4 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 197 ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்று தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஒருநாள் வீரராக விராட் கோலி தேர்வாகியுள்ளார். கடந்த ஆண்டு மொத்தம் 27 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 72.47 என்ற சராசரியுடன் 99.13 ஸ்ட்ரைக் ரேட்டில் 1377 ரன்களை குவித்துள்ளார். அதில் 6 சதங்களும் 8 அரை சதங்களும் அடங்கும். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.